கொங்கு நாட்டு ஸ்டைல் சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க. 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. சிந்தாமணி சிக்கனுக்கு முக்கியமே வரமிளகா தாங்க. உங்களுக்கு தேவையான அளவு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீக்கிய வரமிளகாயை சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. மிளகா நல்லா பொரிஞ்சு வாசனை வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க. மிளகா கருகாம பார்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்குங்க. சிக்கன் நல்லா எண்ணெயில வதங்கணுங்க. சிக்கன் அதுவே தண்ணி விடும். அப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வேக விடுங்க. தண்ணி எல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல மல்லி இலை தூவி இறக்குங்க. சூடான சுவையான கொங்கு ஸ்டைல் சிந்தாமணி சிக்கன் ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லிசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.